முருகா, இந்த மணல் சூழ்நிலை தெரியாம வந்துட்டேன். என்னை மட்டும் எப்படியாச்சும் இங்கிருந்து காப்பாத்திரு முருகா. சஷ்டி பெரியருக்கு வணக்கங்க. நம்ம எங்க வந்திருக்கீங்க பாத்தீங்கன்னா, காலை நேரத்துல குளிக்கிறோங்க. நான் அன்னைக்கு நைட்ல போட்டு காமிச்சிடலாம், பகல்ல காமிக்கலாமா பார்த்தேன். இதோ இது ரோடு இவ்வளவு தூரம் வருங்க. அதுதான் கரூட்டு திருச்சி பைபாஸ். வண்டி நிற்கிறீங்களா? அதான் இப்படிதான் உள்ளுக்குள்ள போகணும். இப்போ பகல்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையிலயும் நைட்டோ இருட்டில் வரும்போது அப்படி கருக்குன்னு இருக்கும். ஏன்னா அப்படி எப்போ ஒரு கிராஸ் ஆகி போகும் ஒரு பாம்பு. எப்படியோ பல்லு சாய் மேல பாரத்தை போட்டு நடக்க வேண்டியதான் அப்படின்னு நடந்து வருவோம். நடந்து வந்தா இங்கே கொஞ்சம் இவ்வளவு தூரம் வந்தாதான் இங்கே வெட்ட வழியாகும். இந்த இடத்துல லைட்ட தண்ணி இருக்கு. இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு நடக்கிறேங்க. இப்படியே நடந்து போனாதாங்க இங்க தண்ணி பார்க்க முடியும். அந்த தலைமலை தெரியுதுங்களா, அதன் தலைமலை அக்கறை தொட்டின்னு கூட சொல்லுவோம். இது தண்ணி வர திசை. இது சாயங்கால நேரங்க தண்ணி வர திசை. இப்போ காமிக்க போறது அக்கறை. நாங்கள் இருந்து வந்த பக்கம் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. அதுதாங்க இப்போ ரவுண்ட் அடிக்கிற பாருங்க. எவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ சுற்றி தான் நாங்கள் இருக்கிறோம். சுற்றி தான் ரெண்டு ஆற்றுல வந்து குளிச்சாகணும். இப்படி குளிச்சு இதெல்லாம் குளிச்சுக்கிட்டாங்க. காலையில் போக வர சாயங்காலம் போக வர இருப்போம். எதாக இருந்தாலும் சாமி மேலே பாரத்து போட்டுட்டு போக வேண்டியதாங்க. போயிட்டு இந்த மணல் தாங்க நடக்கணும். சாயங்காலம் நேரத்துக்கு வந்ததும் போதும் மண்ணு சுடுது, தண்ணி சுடுது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக வீடியோ எடுக்கணும்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு பழனி மலை போகிறோம். உங்களால் போக முடியுதோ இல்லையோ பரவாயில்ல, எனக்கு துணையா இருங்க. முருகன் அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். உங்களுக்கும் சேர்த்து சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன்.